மகா, திரு சொல்றத கேளு மகா. கார் டோர லைட் ஓபன் பண்ணி வச்சுக்கோ. அவன் ஹேண்ட் பிரேக் பிடிப்பான். அப்ப டக்குனு வெளியில ஜம்ப் பண்ணிடு. கொஞ்சம் புல்ல இருக்கிற இடமா பார்த்து ஹேண்ட் பிரேக் பிடி திரு. ஐயோ கடவுளே. மகா ரெடியா இரு. அக்கா, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிக்கா? ஷோ மகா, லூசு மாதிரி பேசாத மகா. நான் சொல்றத கேளு. இல்லக்கா, நான் எப்பவோ செத்துருக்க வேண்டியவ. இன்னைக்கு இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை என்னக்கா இருக்கு? நான் உசுரா நினைக்கிறதே உங்களை தான். உங்களை விட்டுட்டு எப்படிக்கா நான் மட்டும்? ஷோ மகா, நீ என்ன பைத்தியமா? ஷோ, திரு இல்லாம எனக்கு ஒரு லைஃபே கிடையாது. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது திரு கூட தான். எங்களுக்காக நீ ஏன் சாகணும் மகா? இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் குதிக்க மாட்டேன். நான் மனசார நல்லூர் அம்மாவை வேண்டிக்கிறேன். ஒன்னும் தப்பா நடக்காது, நமக்கு எதுவும் ஆகாது. ஷோ மகா, கொஞ்சம் பிராக்டிகலா பேசு மகா. பல்லம் வேற வந்துகிட்டு இருக்கு. அது பெரிய பல்லம், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அப்படியே எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லக்கா. கடவுளே, இவருக்கும் திவ்யாக்காக்கும் எதுவும் ஆகக்கூடாது. திவ்யாக்காவும் இவரும் கல்யாணமாகி சந்தோஷமா வாழணும். இவங்க வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இவங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்து கடவுளே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஹேண்ட் பிரேக் பிடிச்சாலும் கார் பள்ளத்துல இறங்கிடும். பள்ளம் வர வந்துட்டே இருக்கு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் திரு. திரு, நீ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணு, நான் இத பாத்துக்கிறேன்.